ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சையத். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழன் சையத். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்ரீத்து. மதியானம் மட்டனை அப்படியே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம்லாம் போட்டு பசங்க கிளம்புனானுங்க. ஸோ அதில் லேட் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ தூங்கவும் கிடையாது. ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஏர்லியாக கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வச்சு செஞ்சு விட்டானுங்க பசங்க. கண்டிப்பாக தனுஷ்கோடி போக முடியாது. மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. 4:30 மணிக்கு மேலேயே இருக்கும். கண்டிப்பாக போய் தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்ரு. இதுக்கு மேலே நாங்கள் போனோம்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் அங்கேருந்து போகிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். போலீஸ்காரரை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பாரம்பரியமாக நம்ம போகிற பீச்சுக்கே நம்ம போயிடலாம். பாரம்பரியமாக போகிற பீச் என்னன்னு கேட்டிங்கன்னா அரியமான் பீச்சு. அது எங்கே இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் இருக்கோம். அப்படியே நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பாம்பன் தனுஷ்கோடி அடிச்சு போயிட்டுருப்பீங்க. அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி லெஃப்ட்டுக்காக எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரியமான் பீச்சுன்னு ஒரு ரோடு போகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பீச் வந்துட்டு அருமையாக இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டூரிஸ்ட் யாராவது தனுஷ்கோடிக்கு வர்றீங்க, ராமேஸ்வரம் வர்றீங்க, பாம்பன் வர்றீங்க, இந்த பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வர்றீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே போகிற வழியிலேயே நான் சொல்கிறேன் அந்த அரியமான் பீச் லொக்கேஷன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லொக்கேஷனோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம vlog கண்டிப்பாக பாருங்கள். நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த சொன்னேன்ல லெஃப்ட் எடுத்து உள்ள அரியமான் பீச்சுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். பீச் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். 2 கிலோமீட்டர்ஸ் கூட இல்லை, 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடே நல்லா இருக்காது அந்த இடத்துல வரும்போதெல்லாம். இப்போது ரோடெலாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த ரோடு இருக்குன்னு தெரியல. இந்த பாருங்கள் குட்டி பசங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏஜ்லேயே நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறவங்க வந்துட்டு வேன் பிடிப்பாங்க. ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வருவானுங்க. அவங்க ஒரு வேன் பிடிப்பானுங்க, நாங்கள் கொடுத்து வருவோம். ஸோ நெல்லிக்காய், அதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த குட்டி நெல்லிக்காய் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது பா. ஸோ வாங்க அந்த இடத்த பாருங்கள். கண்டிப்பாக இங்கே ஏதோ வாங்குவானுங்க டோக்கன் மாதிரி. டோக்கன் இல்லை, பார்க்கிங்க்கு வந்துட்டு ஏதோ சார்ஜ் பண்ணுவானுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸாக தான் இருக்கும். காரில் அள்ளி போட்டு வந்துடுவானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வண்டியை எங்கே விடலாம் அப்படின்றத பார்ப்போம். பார்க்கிங்லாம் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிகிட்ருப்பானுங்க. இப்போ அவங்களே காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. வரும்போதே கம்பியை வச்சு மறைச்சி காசு வாங்குவானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரியமான் பீச்சுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு இப்படி தான் உட்காந்துட்டு செமையாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. பஜ்ஜி வடை சுட்டு விற்றுட்ருப்பாங்க. நம்ம அந்த கடைகளெலாம் நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீச்சுக்கு நடந்து போவோம். வாங்கிட்டு போயிருவோம்டா. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? தாத்தாவே சாப்பிட்டு சாயங்காலம் தரலான்னா மாதவி எப்படி 1 மாதம் கழிச்சு தரலாமா? கொஞ்சம் இப்படி வாயா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ரோட் அந்த பீச்சில் கடை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு பச்சி கடை, இது பார்த்திங்கன்னா மீன் கடை, அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது. என்னடா மீன் வாங்கலாமா? வேண்டாமா? என்ன மாப்பிள சொம்பல தண்ணி கேக்குறாரு. மாப்பிள சொம்பு கேக்குறாரு. சொம்பா? மீன்லாம் வேணாம், நான் சும்மா கேட்டேன். போமா, சரிவா பஜ்ஜி வாங்குவா. இந்த ஃபஸ்ட்டு கடையிலே வாங்குறியா, இந்த கடையில வாங்குறியா? ஃபஸ்ட்டு கடையில் யாருமே வாங்கலாம். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு பச்சி, அப்புறம்
அந்த இது என்னது பருத்திப்பால்லாம் நான் குடித்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பருத்திப்பால் குடித்தேன். போட்டிங்கா? போட்டிங் இங்கே அதிகமாக கேட்பாங்கடா. நம்ம காரங்காடு தான்டா பெஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்ல பிளேஸு. பார்த்தீங்கன்னா செம க்ரௌடாக இருக்கா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி பக்ரீத். ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பீச்சுக்கு கிளம்பி வந்து இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஸோ நைட்டு வரை இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு நிஜமாலுமே பைக் எடுத்துகிட்டு உள்ளக்க வர்றது கஷ்டம்தான். ஆனால் நடந்தான் வர முடியும். பைக்கில் நீங்கள் வந்தீங்கன்னாலும் பைக்கை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளக்க நடந்து வரலாம். பைக்கு கொண்டு வரதுனா அப்படியே கொண்டு போகலாம். அந்த சைடு நடந்து வந்து இந்த சைட்லாம் பாருங்கள், மரம்லாம் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி தலத்தோப்பு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்லா தென்னை மரம் நிறையா இருக்கும். பட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்காது, ஃபுல்லாக மணலாக இருக்கும். தென்னை மரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சவுக்கு மரம்னு சொல்லுவோம்ல, சவுக்கு மரமாக அது என்ன நான் காமிச்சிருப்பேன், அந்த மரமாக தான் இருக்குது. இங்கிட்டு வாடா, அப்பதான்டா கரெக்டா இருக்கும். ஒரே வாடா, ஜாக இன்னொன்று வச்சுட்டு அமுக்கிட்டு வா, இன்னொன்று அமுக்கிட்டு வா. டக்குன்னு வாடா, ஜாக வாடா, நீ வாடா, இங்கிட்டு வாடா, ரைட்ல வாடா, அப்படியே. ஆஃப் பண்ணிட்டியா? இப்போ ஒன்றும் ரெக்கார்ட் வந்துச்சாடா பாவிடி. இல்லைடா வந்து பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டேன்டா. வாடா நான் சரி இவனே ரெடி சொல்லு, நான் ரெடின்னு சொல்ல பண்ணு. சரியா? ரெடி. அடுத்து நூல் போடு. ரெடி. மேலேயே மண்ணவாரி போட்டுக்கிறது தான். குருநாதா, ஏரியாக்காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். டேய், என் தலைவன் கையாலே உனக்கு சாப்பிடுடா. டேய், நீங்க சரியா நம்மளே இருந்தா இப்ப எரிங்கடா. டேய், இப்ப எரிங்கடி. டேய், நிறுத்து. எவனும் தான் எரியலையே, சும்மா எரியன்னு கத்திட்டு இருக்க. எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, என்ன பண்றது? எங்க பாருடா. ஏய், பாருடா, கையில அருவாளை பாருடா. டேய், அவன் வேர்த்து கொண்டாந்து கேட்டா. வா இப்போ. டேய், குருநாதா, ஐயோ இருங்க பாருங்க. ஐயோ விட்டுருங்க. வாடா டேய். சும்மா இருடா, பொறுமை. குருநாதா, என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? புடிக்கிறாண்டு அப்படியே முன்னாடி போ. கீழே விழுந்துட்டா. அடுத்த தவணை சரி நீ உள்ளே பாஸ் அப்படி இன்னும் சேர்ந்து எப்போ போச்சு அப்படியே ரெடி 1 2 3 ரெடி 1 2 3 இன்னொரு தடவை ரெடி 1 2 3
நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்குடா. 3 பேர் போனா இன்னும் நல்லா இருக்குடா. 3 பேர் ஆனா 3 பேர் ஒவ்வொன்று பண்ணா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நான் இங்கே வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு காட்டலான்னு தான் நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் பெருசாக இங்கே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுக்கு மரம் தான். ஸோ இதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் அங்கே இந்த உடஞ்சி கிடந்த போட்டு இந்த இது நாங்கள் சும்மா ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டில் எடுக்கிறதுல எங்களுக்கு அதிலே பொழுது போயிடுச்சு. அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ இது கொரோனா டைம்ன்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது போல், சீக்கிரமாக கிளம்பணும் அந்த மாதிரி. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பாடு கட்டி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் கடலில் குளிச்சுட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும். அங்கே அது ஓப்பனில் இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி அங்கே குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே குளிச்சுட்டு போனால் அங்கே தான் குளிச்சாகணும். ஏன்னா நல்ல தண்ணி அங்கே தான் வரும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரில. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு வந்ததுக்கு ஃபன் பண்ணோம். தனுஷ்கோடி போக முடியலனாலும் இங்கேருந்து நாங்கள் ஏதோ பண்ணோம். ஸோ ஓரளவு என்ஜாயாக இருக்கேன். நாங்கள் என்ஜாய் பண்ணோம். வீடியோ எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரில. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு மோஸ்ட்லி அடுத்தடுத்து ஒரு பெரிய ட்ராவலாகவே இருக்கும். ஸோ ராமநாதபுரத்தை விட்டு நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். ஸோ பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே. ஸோ until then, டாட்டா, பை பை. Few minutes later. Semester later. Graduation day. சரிதான்டா. அண்ணா வணக்கம். பாத்திர வேண்டியதான். ஸ்டார்ட் பண்றேன். மரியாதை போவோம். என்ன யாரும் எடுத்துக்கிறீங்க? கழுத்து வலிக்குது, டக்குன்னு எடுத்து விடு.